நாட்டுக்கோழி குழம்பு வைக்க இந்த மாதிரி 5 தக்காளி எடுத்துக்கோங்க, இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா ருசி தெரியும், அதனால் 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்பு வைக்க இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான மசாலா: மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஒரு முழு பிரியாணி இலையை உடச்சி வச்சுக்கலாம். கசகசாவை போட்டுக்கலாம், வறுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். கசகசா நல்லா பொரியுது பாருங்க. ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கலாம் வறுத்ததை. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி கொஞ்சம் கொட்டிக்கோங்க, கட் பண்ணி வச்சுட்ட. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். குக்கரை வச்சாச்சு. இப்போது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு மசாலாஸை போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் என்னவா பண்ணேன், வெங்காயம் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதக்கின மசாலாவையும் வதக்கின வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சிக்கலாம். இப்போ ஜாருக்கு மாற்றிடலாம். அரைச்சாச்சு. இப்போ பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அரைச்சதை போட்டு அரைச்சிக்கலாம். வதக்கின மசாலாவை போட்டுக்கலாம். கழுவுன நாட்டுக்கோழியை இப்போ மசாலாவில் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பை 10 பேர் சாப்பிடலாம். போதும், எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கை கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. விசில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.